இன்னைக்கு திருவண்ணாமலை ஒரு பெண் சித்தருடைய வாழ்க்கையை பத்தி சொல்ல போறேன். அம்மணி அம்மா இவங்க சின்ன வயசுல ஒரு பித்து பிடித்ததை போல் இருந்தாங்களாம் சிவன் மீது. எல்லாரும் சொன்னாங்களா இவங்க கல்யாணம் பண்ணி வச்சவனா சரியா போயிட்டு கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்லாம செய்யாம ஒரு குளத்துல இறங்கிட்டு இருக்கிறாங்க. 3வது நாள் கழிச்சு தான் திடீர்னு உள்ளேருந்து வந்தாங்களாம். நான் இனிமே வீட்டுக்கு வரப்போதில்ல, நான் சிவன் கிட்டவே ஐக்கியம் ஆயிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தோட அடியிலேருந்து அந்த மண் எடுத்து கொடுத்தாங்களா, அது விபூதி ஆயிடுச்சான். ஒரே ஆச்சரியம் அவங்க அப்பா அம்மாவுக்கு. சரின்னு சொல்லிட்டு சரிம்மா உன்னோட விருப்பம் சொல்லிட்டாங்க. சிவன் மீது அதிகப்படியான பற்று. திருவண்ணாமலை எல்லா கோபுரத்தையும் கட்டிட்டாங்களாம். ஒரு கோபுரம் மட்டும் கட்ட முடியல, பாதியிலே நிக்குது. அப்போ அண்ணாமலையார் சொன்னாராம், இது உன்னாலதான் கட்ட முடியும். சரி, இந்த அம்மா எல்லார்கிட்டும் போய் வசூல் பண்ணி அந்த கோபுரத்தை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. பணம் பற்றாக்குறை ஆயிடுச்சு. அப்போ அண்ணாமலையார் சொன்னாராம், மைசூர் ராஜா கிட்ட போய் கேளு அப்படின்னு. இந்த அம்மா மைசூர் ராஜாவை பார்க்கறதுக்கு போனா அங்க உள்ளவே விடலை. இந்த அம்மாவுடைய தோற்றத்தை பார்த்து அந்த ராஜா இருக்கக்கூடிய இடத்துல போய் காட்சி கொடுத்தாங்களாம். கூடு விட்டு கூடு பாயுதுன்னுவாங்கல்ல, இங்கேயே உட்காந்து இருந்துக்கிறாங்க, அங்கேயே இருந்திருக்காங்க. அந்த ராஜா மறண்டு போயிட்டாரு. எல்லா பொற்காசுகளையும் போட்டு கொடுத்துட்டாரு. வண்டியில ஒட்டகத்துல வச்சு, குதிரைகள் வச்சு, யானைகள் வச்சு அப்படியே வந்துட்டே இருந்தது. ஒரு ஒட்டகத்துல இருந்த மூட்டை கீழே வந்துச்சு. அத தம்பதிகள் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஒட்டகம் மட்டும் தனியா வருது திருவண்ணாமலையில. அது மேல இருந்த அந்த முடிச்சு மூட்டை காணும். அப்ப அந்த அம்மா தன்னோட ஞான திருஷ்டியில பார்த்தாங்களாம். அப்போ இந்த மாதிரி ஒரு 2 பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க, கணவன் மனைவி. அவங்க வீட்டுல போய் கேட்டிருக்காங்க, இல்ல இந்த மாதிரி பொருள் நான் பார்க்கவே இல்லைன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வச்சிருந்தாங்க பாத்தீங்களா புதையல், அது விபூதியா மாறிச்சான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாறிடும். வீட்டுக்கு போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பணமா இருக்கும். யாருக்கு என்ன தேவையோ அது அந்த மாதிரி மாறிடும். அந்த விபூதிக்கு அவ்வளவு பவர் உண்டு அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி முடிச்சிட்டாங்க. எப்படியோ இன்னைக்கும் அம்மணி அம்மாவுடைய இந்த ஜீவசமாதியில விபூதி எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சா பணம் வேணா பணம் வரும், நிம்மதி வேணா நிம்மதி வரும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஈசானிய லிங்கத்துக்கு நேர் இதில் இந்த பெண் தெய்வத்துடைய ஜீவ சமாதி இருக்கான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன்.